Welcome, this is SP Pravindra, the experience started from Namba Anime Nadu. Nearly 1 year kalichi Dragon Ball Super oda namakku next chapter release aayirukku. Alla pona paata podra. Dragon Ball Z. Dragon Ball Z. அதுதான் இந்த ஒன் ஷாட் மாங்கா டைட்டில்ட் as The Birth of Saiyaman X. March 21st 2024 லாஸ்ட் சாப்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. A legacy towards future. Dragon Ball சூப்பர் ஹீரோஸ்ல இருந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. கோஹான் வந்துட்டு அவனோட பீஸ்ட் ஃபார்ம் வந்துட்டு கோகு காமிக்கிற மாதிரியும் எப்படி வந்து அந்த பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணா, கண்ட்ரோல்ல இருந்து ஸ்னிப் ஆகாம எப்படி வந்துட்டு அந்த ஃபார்மை வந்துட்டு மெயின்டைன் பண்றான் அப்படின்றத சொல்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்ப February 20 இந்த ஒன் ஷாட் மாங்கா ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சைடு என்னன்னா டிராகன் பால் மாங்காக்கு வந்துட்டு இப்போ ஒரு கண்டினியூஷன் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா டிராகன் பால் டைமா அது வந்து நிறையவே வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்கு. லைக் அகிரா டோரியாமா சென்சை வந்துட்டு லாஸ்ட் விஷா நமக்கு கொடுத்துட்டு போனது வந்துட்டு ஒரு பெரிய பிரசன்டாவே கொடுத்துட்டு போயிருக்காங்க. It was perfect. Perfect. திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கேனன் ஆகிட்டு இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இன் திஸ் வீடியோ. அது இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நம்ம இந்த ஒன் ஷாட் மாங்கா வந்துட்டு ரொம்ப ஹோல்சமாவே இருந்துச்சு. அதாவது ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு மாஸ்கோ இல்ல ஏதோ ஒரு ஹெல்மெட் எல்லாம் வியர் பண்ணிட்டு வேற காஸ்டியூம் மாதிரி அவனோட ஒரிஜினல் ஐடென்டிட்டியை ஏன் மறைச்சிட்டு வாழ்றான் அப்படின்றது வந்துட்டு இதுல தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ட்ரங்க்ஸ் கோர்டன் எப்படி கிளீன் கார்டுன்ற ஒரு கேரக்டரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம வந்துட்டு சேவியர்ஸ் ஆஃப் எர்த்தா மாறலாம் அப்படின்றது தான் வந்துட்டு இந்த ஒன் ஷாட் இருந்துச்சு. லாஸ்ட் சாப்டர் 103ல இருந்துச்சு. சாப்டர் 104 அப்படியே வந்து கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. கோட்டன் அண்ட் ட்ரங்க்ஸ் வந்துட்டு ஸ்கூலிங் போயிட்டு இருக்காங்க. கோட்டன் என்னன்னா கிளீன் கார்டு அப்படின்ற ஒரு டிவி ஷோ வந்துட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரங்க்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் என்னடா சூப்பர் ஹீரோ லைக் மாஸ்க் எல்லாம் மூடிட்டு ஒரு சூட் மாதிரி போட்டு ஒரு கேப் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுலயே ஒன்னு சிரிக்கிற மாதிரி விஷயம் என்ன இருந்தா கோட்டன் வந்துட்டு அந்த டிவி ஷோ பார்த்துட்டு இருப்பான். அதுக்கு வந்து ஒரு லைவ் அடாப்டேஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா ஒரு மாங்கால வந்துட்டு டிவி பாக்குறாங்க. அதாவது அங்க உள்ள ஆனிமே மாதிரி அந்த ஆனிமேக்கு வந்து ஒரு லைவ் அடாப்டேஷன் வருது அப்படின்ற மாதிரி இருந்தோம். நெக்ஸ்ட் பார்க்கும்போதே வந்து அது ஒரு ஃபன் கேக் மாதிரி இருந்துச்சு. ஆனா அது வந்துட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா அந்த வேர்ல்ட் பில்டிங் குள்ளேயே வந்துட்டு நம்மலாம் இருக்கும். அதுல உள்ள கேரக்டர் வந்துட்டு நம்ம ஒரு மூவி பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா நீ? ஸ்கூல்ல ட்ரங்க்ஸுக்கு மியூசியம் கூட்டு போறாங்க. அப்ப கோட்டனுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அந்த மியூசியத்துல மார்ஷியல் ஆர்ட் ஹீரோஸ் யாரெல்லாம் வந்துட்டு உலகத்தை வந்து காப்பாத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்டாச்சு பண்ணியிருந்தாங்க. இஃப் யூ ஹவ் மிஸ்ட் திஸ்னா அதுக்கு தான் நாங்க இருக்கோம். அந்த ஸ்டார்டிங் என்ட்ரிலேயே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒலிபு அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு அப்படியே ஒரு கிளாசிக்கு அப்படியே போய் ஒரு கால் பேக் கொடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுதான் வந்துட்டு ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலும் காட்டுச்சு. ஆலிபு அப்படின்ற கேரக்டர் நேமே வந்துட்டு அகிரா டோரியாமா வந்துட்டு அந்த ஃபன்னா எடுப்பாங்க. லைக் கேக்கராட், கேரட், வெஜிடபிள் அந்த மாதிரி ஆலிவ் அப்படின்றதுக்கு ஒரு இன்டர்நெட் பண்ணா எடுத்தது தான் வந்துட்டு ஆலிபு. இவர் என்னன்னா எர்த்லே ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதர் வேர்ல்ட் டோர்னமெண்ட்ஸ் ஆக வந்துட்டு இவரை காமிச்சிருப்பாங்க. இது எப்ப நடக்கும்னா செல்ஸ் ஆக முடிஞ்சோடனே கோகு வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி செத்துட்டு போனோடனே எப்படி எர்த்ல வந்துட்டு டோர்னமெண்ட் எல்லாம் வந்து நடக்குதோ அதே மாதிரி அதர் வேர்ல்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு நடக்குது. அங்க வந்துட்டு கிங்காய் அவரை ரெப்ரசென்ட் பண்ணி கோகு போறான். அப்ப கோகுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் என்ன, வேற கேலக்சில இருந்து யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ வந்து நமக்கு மாஜின் பூ சாகா வராதனால என்னன்னா அந்த சுப்ரீம் காய் அண்ட் தென் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் வீரஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரல. ஸோ மேலோட்டமாவே நமக்கு அனிமேல வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த டைம்ல சுப்ரீம் காயோட தீம்ஸ் வந்து இருந்திருக்கலாம். ஸோ மாஜின் பூ சாகாக்கு வெயிட் பண்ணுவோம், ஸோ சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்திருக்கலாம். அவர் எப்படின்னா டோர்னமெண்ட்லயே வந்துட்டு நிறைய இது வந்து ஜெயிச்சிருப்பாரு. குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டு பிகான் அப்படின்ற ஒரு கேரக்டர் கிட்ட தோத்து போயிருப்பாரு. ஒன் ஆஃப் த பேடாஸ் கேரக்டர்னு கூட சொல்லலாம். கோக்கும் பிகானுக்குமே ஃபைட்லாம் நடக்கும். அண்ட் இப்படிதான் வந்து அவர் காமிச்சிருந்தாங்க. அவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு வந்துட்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு கொடுத்திருந்தாங்க. உள்ள போகும்போது கைடு வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க எல்லாம் யார் என்ன ஏதுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. முட்டாய்டோ மாஸ்டரோட ஸ்டாச்சுமே இருக்கு. யாருன்னா நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்கார்ல அவரோட சென்சை. இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிராகன் பால் சீரீஸ்ல காமிச்சிருப்பாங்க. இன்னொன்னு அந்த மஃபுபா அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கும். டிராகன் பால் சூப்பர்ல ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் வந்து மறுபடியும் திருப்பி வந்திருப்பான். இந்த பிளாக் கோகோ அடைக்கிறதுக்கு அந்த ஒரு மஃபுபா டெக்னிக்னு ஒரு இது மூடுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு இன்வென்ட் பண்ணதே இவர் தான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மார்ஷியல் ஆர்ட் டீச்சர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற டைட்டில் இவருக்கு இருக்கும். இவரோட ஸ்டாச்சுமே இருந்துச்சு. அப்படியே வரிசையா போய்கிட்டு இருக்கும். மிஸ்டர் சாட்டனோட ஸ்டாச்சு கூட இருந்துச்சு. என்னடா இது வேர்ல்ட் ஹீரோஸ்ல யாரா வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மிஸ்டர் சாட்டன் எப்படின்னா நம்ம இந்த மாப் சைக்கோல இருக்கிற அந்த ஒரு ரீகன் அரட்டக்கே மாதிரி ஒரு கேரக்டர் தான். எப்படியாவது அந்த ஃபேக் அவுட் பண்ணி உசோப் மாதிரி கூட சொல்லலாம். சில நேரத்துல எப்படி ஃபேக் அவுட் பண்ணி அந்த ஒரு டாப் பொசிஷன்ல வந்துருவாங்க. அடுத்து என்னன்னா கிட்கோகோட ஸ்டாச்சு வந்துச்சு. கிட்கோகோ எப்படின்னா அந்த ட்ரெஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, முடி எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா மூஞ்சி மட்டும் கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஃபேஸ் தெரியலையா என்னன்ற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த ஒரு டியூரேஷன்ல வந்துட்டு அந்த லைவ் டெலிகாஸ்டோ அது எதுவுமே இருந்திருக்காது.
அண்ட் கோகு வந்துட்டு நிறைய வாட்டி வேர்ல்டு சேவ் பண்ணியிருக்காங்க. லைக் கிங் பிக்கோலோவா இருக்கட்டும், புடோகை டென்காச்சியில் ஒரு டோர்னமெண்ட் கூட வின் பண்ணியிருப்பாரு. அப்புறம் எப்படி அவரோட மூஞ்சி வந்து மறந்து போச்சு அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், நமக்கு வந்து ஷோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோகு, வெஜிடா இவங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகும்போது நமக்கு வந்து இவங்க தான் வந்துட்டு நிறைய இடத்துல லைக் இப்படி பேட்மேன் மாதிரி ஷேடோஸ்ல இருந்து வேர்ல்டு எல்லாம் காப்பாத்திருக்காங்க அப்படின்றது தெரியும். பட் ஆனால் எர்த்ல உள்ள நார்மல் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. செல்ஸாக நடக்கும் போது தான் வந்துட்டு இந்த லைவ் டெலிகாஸ்ட்லாம் நடக்கும், அந்த கூப்பிட்டு வச்சு காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் அவங்க எல்லாரும் மிரண்டு போவாங்க. அது என்னன்னா சிஜிஐ கேமரா எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னுமே வந்து பீப்புள் தெரிஞ்சிருக்காது கோகு வந்துட்டு யாரு அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த ரிப்போர்ட்டருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால கோகுவோட ஃபேஸ் வந்துட்டு மறந்து போயிருக்கலாம், இல்ல தெரியாம இருக்கனால அப்படியே அதை கொஸ்டின் மார்க் விட்டுட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா கிரேட் சேமனோட ஸ்டாச்சுமே வச்சிருந்தாங்க. இது எதுக்குன்னா பில்டிங் வந்து ஃபயர்ல இருக்கும், விடல் வந்துட்டு அப்ப காப்பாத்துறக்காண்டி போய்கிட்டு இருப்பா. அப்ப போய் வந்து அங்க உள்ள மக்கள் எல்லாரையுமே வந்துட்டு ஃபயர்ல இருந்து வந்துட்டு கோஹான் காப்பாத்திருப்பான். அதுக்காண்டியே வந்துட்டு இவனுக்கு ஒரு ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க. இதெல்லாமே சுத்தி பார்த்து அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கிளீன் கார்டோட லைவ் ஆக்ஷன் மூவி அடாப்டேஷன் வந்துட்டு வெளியே எடுக்கிறாங்க மியூசியத்துல அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கதான் வந்துட்டு கிரௌட்ல வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கும். அப்பதான் வந்து ட்ரங்க்ஸ் வந்து அவனோட பவரை போய் காட்ட போவான். அப்போ வந்து கிளீன் கார்டா இருக்கிற அந்த கேரக்டர் என்னன்னா ட்ரங்க்ஸோட பவர் வந்து புரிஞ்சுக்குவான். யூஸ் பண்ணாத, வெயிட் பண்ண, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சம்பவத்தெல்லாம் வந்துட்டு முடிச்சுட்டு, ஏன் வந்து நாங்க ஹீரோஸ் எல்லாமே வந்து மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ்ட் ஒன்ஸ் இருக்காங்க, இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துமே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான் நாங்க மாஸ்க் போட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், எங்க ஐடென்டிட்டியை மறைச்சி அப்படின்னு சொல்லும் போது ட்ரங்க்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஆயிடும். சா எப்படா இது அப்படின்ற மாதிரி. நான் வந்து உங்களுக்கு மேலோட்டமான ஒரு ஸ்டோரி அண்ட் எனக்கு பிடிச்சது மட்டும் தான் சொல்லியிருந்தேன். இதுல என்னன்னா அந்த கிளீன் கார்டு அப்படின்றது யாருன்றது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்டா இருக்கும். அது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்றதுமே சூப்பராகவே இருக்கும். ஸோ இதெல்லாமே நடந்த பிறகு ட்ரங்க்ஸ்கே வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்துடுது. நம்ம ஏன் வந்துட்டு கிளீன் கார்டு மாதிரி ஆகக்கூடாது, நம்ம வந்துட்டு ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு நம்ம வந்துட்டு சேவியர் ஆஃப் எர்த்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டனையும் கூப்பிட்டு வாடா நம்ம ஒரு சூட் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட் எல்லாமே செய்யறாங்க. அதுல எப்படின்னா வெஜிடாவோட ட்ரெஸ்ஸோட ஆடான்ஸ், கோகுவோட ட்ரெஸ்ஸோட ஆடான்ஸ் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு வெர்ஷன் ஆஃப் இதை கொண்டு வராங்க. லைக் கிரேட் சைமன் கோஹானோட வெர்ஷனையுமே சேர்த்து உள்ள கொண்டு வந்துட்டு கிளீன் கார்டு வந்துட்டு கேலக்சில இருக்கிற எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஆப்சன்ஸ்ல வந்து நாங்க இருக்கோம், தி கிரேட் சைமன் X1 X2 அப்படின்னு இவங்க உலகத்தை காப்பாற்ற போற மாதிரி முடிச்சிருந்தாங்க. அந்த பழசு எல்லாத்தையுமே வந்துட்டு கால் பேக் பண்ணி நமக்கு ஒரு லெகசியா காமிக்கிற மாதிரி இது நல்லாவே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு சாப்டர் 104 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 105ஓட சாப்டர் எப்போ வரும் அப்படின்றத அப்டேட் பண்ணுவாங்க. வந்து ஹைப்டா இருக்கு. அடுத்து வந்துட்டு டிராகன் பால் சூப்பர் சீசன் 2 அப்டேட் எப்போ வருதுன்னு தெரியல. டிராகன் பால் டைமா எபிசோட் வேற ஒன்று ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு. அதுவும் வந்துட்டு ஒரு ஹைபர்டான லெவல். லாஸ்ட் எபிசோட் கிரன்ச்சிரோலோட சர்வர் வந்துட்டு கொஞ்சம் மினிட்ஸ்க்கு வந்துட்டு கிராஷ் பண்ணுச்சு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அகிரா டோரியாமா சென்சை நம்ம கூட இல்லாட்டினாலுமே டிராகன் பாலோட பிரான்ச்சைஸ் வந்து ஒரு நல்ல கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. டொயோட்டோரா வந்து பார்த்து பண்ணிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒன் ஷாட் மாங்கா படிச்சிருந்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. படிக்க போறீங்கன்னா படிச்சுட்டு வந்து எப்படின்னு இருக்கிறத சொல்லுங்க. இது போன்ற அனிமாங்கா வீடியோஸ் நான் பார்க்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். お前ら、ありがとう。ありがとうございました。サンキュー。